Hi, my name is Chinnu. I'm gonna tell you a stories. Let's see Chinnu adventures. Sunshine, sunshine, sunshine. I think I found it now. What I've been looking for. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்குற ஸ்டோரி நேம் பேசும் கிளியும் மறைந்த தீவின் ரகசியமும். ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஒரு அழகான காடாமா. காலை நேரம் அங்க ஒரு பசைக்கிளி இருந்துச்சான். அது பேரு பொன்னி. அது எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா. அழகா பாட்டு பாருமா. எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்குமா. அந்த தோட்டத்தில் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மரம் இருக்குமா. எல்லாரும் அந்த சாப்பிட்டு ஹாப்பியாக இருந்தாங்களா. ஒரு நாள் பயங்கரமான காட்டு வீசிச்சான். அந்த காட்டில் மேப்பு பறந்து போயிடுச்சான். அந்த மேப்பில் தான் எங்கே மரம் இருக்குல்ல, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸா எங்கே இருக்குன்னு எப்படி போகணும்னு தெரியுமா. அந்த மேப் இல்லாமல் இல்லையே பள்ளங்கள் நிறைந்த தீவுக்கு எப்படி போகணும்னு யாருக்குமே தெரியலையா. எல்லாம் போச்சு ஆரம்பிச்சு கவலையாக இருந்துச்சான். ஆனால் நம்ம பொன்னி நான் போய் அந்த மேப்பை தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பறந்து போச்சான். அது பறந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி ஆம்பை கடலுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சான். வழி தெரியாத பட்டம் பூசிய அவரோட தோட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுச்சான். பசியா இருந்த குட்டி குரங்குக்கு ஃப்ரூட்டை சரி குட்டுச்சான். இப்படி ஒருத்தவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணும்போது கிளியோட விங்ஸ் கலர்ஃபுல்லாக ஆசாமா. இப்படியே பொன்னி ரொம்ப தூரம் பறந்து போச்சான். அங்கே ஒரு கோல்டன் கலர்ல பொன்னி மூட்டமான ஒரு பெரிய மரம் இருந்துச்சான். அது கிட்ட ஒரு வயசான ஆமை இருந்துச்சான். பொன்னி அந்த ஆமை கிட்ட கேட்டுச்சான், எங்களோட மேப்பு மிஸ் ஆயிடுச்சு, அதை தேடி வந்துக்கிறேன். ஆமா, ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம். உலகிலேயே மிகப்பெரிய செல்வம் எது? அம்பும் உண்மையான நட்பும் தான் மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு பொன்னி சொல்லிச்சான். ஆமா, வெரி குட் பொன்னின்னு சொல்லிச்சான். கரெக்டாக பதில் சொன்னால பொன்னி முன்னாடி அந்த மேப் வந்துச்சான். பொன்னி அந்த ஆமைக்கு தேங்க்ஸ் சொல்லிச்சான். பொன்னி அந்த வரைபடத்தை எடுத்துட்டு அதோட டிவிக்கு போச்சான். அந்த வரைபடத்தை பார்த்தோன்னே எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்களாம். இனி நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சாங்களாம். எல்லாரும் அந்த மேப்பை பார்த்து அவங்க வேணுங்கிற ஃப்ரூட்ஸு வெஜிடபிளையும் சாப்பிட போனாங்களாம். எல்லாரும் நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஹாப்பியாக விளையாண்டுட்டு ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்களாம். அன்னையிலிருந்து பொன்னி எல்லாருக்கும் முக்கியமான வார்த்தை குருட்டலு. உண்மையான செல்வம் உணவும் பணமும் இல்லை, அம்பும் நம்மளும் தான். நீதி அம்பையும் நட்பையும் பகிர்ந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் நிறைந்து விடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேற ஒரு ஸ்டோரியில் பார்ப்போம். For daily stories like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க.